வணக்கம் மக்களே. என்ன இன்ஸ்டாகிராமில் சம்பாதிக்கிறது எப்படின்னு தெரியணுமா? வாங்க நம்ம வீடியோ இதான் உங்களுக்கான வீடியோ. கரெக்டான வீடியோவை சூஸ் பண்ணி வந்திருக்கீங்க. இன்ஸ்டாகிராமில் எப்படி சம்பாதிக்கிறது, ஒரு நிமிஷம் கூட மிஸ் பண்ணிடாதீங்க. ஃபுல்லாக வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் தெரியும் எப்படி சம்பாதிக்கலாம், என்ன பண்ணலாம், என்ன பண்ணால் சம்பாதிக்க முடியும். இன்ஸ்டாகிராம்லேயும் சம்பாதிக்க முடியும். ரொம்ப பேர் 5000, 10,000, 15,000, 20,000, 50,000, லட்சம், அத்தனை ரூபா லட்சம் வரை சம்பாதிச்சுக்கிட்டு இருக்காங்க. லட்சங்களுக்கு மேலேயும் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்காங்க இன்ஸ்டாகிராமில் வச்சே. எப்படின்னு நம்ம பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு என்ன விஷயம்னா, உங்களுக்கு வீடியோ பண்ண தெரியுமா, ரீல்ஸ் பண்ண தெரியுமா, இல்லாட்டி நல்ல போட்டோவுக்கு போஸ்ட் கொடுக்க தெரியுமா? என்ன தெரியும் உங்களுக்குன்னு உங்களுக்கு தான் தெரியும். நல்ல காமெடி வீடியோ பண்ண தெரியுமா? காமெடி கண்டென்ட் நல்லா பண்ணுவீங்களா? சரி, இல்லை காமெடி கண்டென்ட் பண்ண தெரியாது. லவ் கண்டென்ட் நல்லா பண்ணுவீங்களா? சரி, லவ் கண்டென்ட்டும் பண்ண முடியாது. மூவி டைலாக்ஸ் டப் பண்ண தெரியுமா? வேறு லெவலில் டப் பண்ணி போடலாம். வீடியோவை டப் பண்ணி போடுறது ரொம்ப ஈஸி. அதை ரொம்ப பேர் பண்ணியிருக்காங்க. அதை பண்ணதை பாருங்கள், அவங்க என்னென்ன பண்ணியிருக்காங்க. நல்ல வீடியோ வியூஸ் போயிருக்கும்ல, நல்ல லைக்ஸ் போயிருக்கும்ல, அந்த வீடியோவை பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு தெரியும் என்னென்னா இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, என்ன பண்ணால் நமக்கு வரும் உங்களுக்கு தெரியும். தயவுசெய்து சொல்லுதேன், மற்ற ஆள் பேச்சை கேட்டுட்டு நீங்கள் பண்ணாதீங்க. இப்பவும் சொல்லுதேன், உங்களுக்கு என்ன வீடியோ வருமோ அந்த வீடியோவை மட்டும் பண்ணுங்கள். வேறு எந்த வீடியோ யார் என்ன சொன்னாலும் பண்ணவே பண்ணாதீங்க. முக்கியமாக ட்ரெண்டிங்கில் இருக்க வீடியோவை பண்ணுங்கள், அது தப்பே இல்லை. ட்ரெண்டிங்கில் இருக்க தான் சீக்கிரம் வியூஸ் கொண்டு போகும். எப்படின்னா வியூஸ் வேறு லெவலில் கொண்டு போயிடும். நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவு வியூஸ் கொண்டு போயிடும். நீங்கள் திருப்புன்னு இப்போ உங்களுக்கு ஒரு மினிமமாக ஒரு 5000 வியூஸ் போய்கிட்டு இருக்குன்னு வைங்க. ட்ரெண்டிங்கில் இருக்க வீடியோவை பண்ணுதிய திருப்புன்னு 10,000 போகும். 10,000 இல்லை, திருப்புன்னு 1,00,000 போகும். 1,00,000 இல்லை, 1,000,000 போகும். எதிர்பார்க்கவே முடியாது. இந்த இன்ஸ்டாகிராம் அல்காரிதத்தை எதிர்பார்க்கவே முடியாது. எப்போ எப்படி லைக் போகுதுன்னு யாராலையுமே சொல்ல முடியாது. திருப்புன்னு நீங்கள் 4000 ஃபாலோவர்ஸில் இருப்பீங்க, இல்லாட்ட 400 ஃபாலோவர்ஸில் இருப்பீங்க. சடன்னு ஏறி 10,000 ஃபாலோவர்ஸுக்கு வந்துடும். இப்போ 3000 இருப்பியா, திருப்புன்னு 7,000 ஃபாலோவர்ஸ் வந்துடும். ஒரே வீடியோவுக்கு 5000 லைக் வந்ததெல்லாம் நான் பார்த்துருக்கேன். 5000 ஃபாலோவர்ஸ் வந்ததும் பார்த்துருக்கேன். லட்சக்கணக்கில் லைக் வந்ததையும் பார்த்துருக்கோம். நீங்களும் பார்த்துருப்பிய, நான் மட்டும் இல்லை, நீங்களும் பார்த்துருப்பிய. அது எப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு தெளிவாக சொல்லுதேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு கண்டென்ட் என்ன போட போறிய, லவ்வா வீடியோவா, மறுபடியும் காமெடி கண்டென்ட்டா, மறுபடியும் எதுவும் மூவி டைலாக்ஸா, இல்லாட்ட உங்கள் ஓன் டைலாக் காமெடியா, ஓன் லவ்வா, இல்லாட்ட லவ் ஸ்டோரி எதுவும் சொல்ல போகிறீங்களா, இல்லாட்டி என்னை மாதிரி எதுவும் பேச போகிறீங்களா, என்ன பண்ண போகிறீங்க முதல்ல அதை சூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா யார் சொல்லியும் கேட்காதீங்க. உங்களுக்கு உங்களை மட்டும்தான் தெரியும். நீங்கள் எப்படி பண்ணுவீங்கன்னு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ என்னையால் ரீல்ஸ் பண்ண தெரியும். மூவிக்கு ஒரு மூவி சாங்கோ மூவி டைலாக்கோ நான் சூப்பராக பண்ணுவேன்னு சொல்ல முடியாது. பண்ணுவேன், ஏதோ ஒன்று குண்டக்க மண்டக்கன்னு அடிச்சு விட்டு சமாளித்து அந்த எடிட்டிங்கில் மேட்ச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எடிட்டிங் தேவைன்னா எந்த ஆப்பில் ஈஸியாக எடிட் பண்ணதுன்னு அதையும் சொல்லித்தரேன். எடிட்னு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் அடுத்து என்னென்னா, இது செலக்ட் பண்ணிட்டியே, எந்த வீடியோ பண்ண போகணும்னு செலக்ட் பண்ணிட்டியே. ட்ரெண்டிங்கில் இருக்க வீடியோவை கண்டிப்பாக பண்ணுங்கள். பண்ணேன்னா உங்களுக்கு கோடான கோடி லைக் விடும். நான் அடித்து சொல்லுவேன், நார்மலாக வர வியூஸோட உங்களுக்கு அதிகமாக வியூஸ் வரும். ஒரு வீடியோ இல்லாட்டிலும் இன்னொரு வீடியோவில் ட்ரெண்டிங்கில் இருக்கிறத கண்டிப்பாக பண்ணுங்கள். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ பண்ணுதிய, ட்ரெண்டிங்கில் இருக்கிறத உங்களுக்கு லைக் வரல, அப்போ இன்னொரு வீடியோ பண்ணுங்கள் ட்ரெண்டிங்கில் இருக்கிறத, அப்பவும் லைக் வரல, இன்னொரு வீடியோ இருக்கிறத பண்ணுங்கள், கண்டிப்பாக லைக் வரும். ஏதாச்சும் ஒரு வீடியோ உங்களுக்கு கிளிக் ஆகும். அந்த வீடியோவை பிக்கப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏதாச்சும் அப்போ உங்களுக்கு என்ன வருதுன்னு தெரியலையா, ஒரு லவ் கண்டென்ட் போடுங்க, காமெடி கண்டென்ட் போடுங்க, எது போடணுங்க உங்களுக்கு வீடியோவை நீங்களே வச்சு பாருங்கள். நம்ம எது நல்லா பண்ணியிருக்கோம், நம்ம லவ் வீடியோ நல்லா பண்ணியிருக்கோம், அப்போ இதை போஸ்ட் பண்ணுங்கள். நீங்கள் முதல்ல உங்கள் வீடியோவை பாருங்கள், தெளிவாக பார்த்துக்கோங்க. அப்போ தான் அடுத்தவங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதான்னு உங்களுக்கு தெரியும். இப்போ என் வீடியோவை நான் வச்சு பார்ப்பேன். நானும் என் வீட்டுக்காரையும் பண்ணியிருப்போம். ஒரு திருப்பு 2 திருப்பு இல்லை, 100 திருப்பு வச்சு பார்ப்பேன். அது நல்லா பண்ணியிருக்குமா, இதில் எதுவும் குறை இருக்கா அப்படின்னு 1க்கு 100 திருப்பு பார்ப்பேன். அதே மாதிரி எடிட்டிங், இப்போ ஒரு நார்மலாக நம்ம மாடலில் வேறு இடத்துலேருந்து ஃபோட்டோ பிடிச்சி வீடியோவாக எடுத்திருப்போம். அதை ஒன்று சேர்த்து வீடியோவாக எடிட் பண்ணது, அதுக்கெல்லாம் கிட்டத்தட்ட 10 சாங்கு மேலே நானே போட்டு பார்ப்பேன். ஒரு சாங் மட்டும் எடிட் பண்ணி போட மாட்டேன். 1க்கு 10 சாங் செலக்ட் பண்ணுவேன். இது என்னோட டிப்ஸு. உங்களுக்கு முடிஞ்சால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா ரீச் ஆகும். ஃபஸ்ட்டு நம்ம என்ன வீடியோ பண்ண போகிறோம்னு செலக்ட் பண்ணதோம். அதுக்கடுத்து ட்ரெண்டிங்கில் இருக்க வீடியோ, அதுக்கடுத்து இன்ஸ்டாவில் போஸ்ட் பண்ணது எப்படின்னு உங்களுக்கு நார்மலாக தெரியும். நார்மலாகவே போஸ்ட் பண்ணுங்கள். டைமிங் ஆல்ரெடி நான் பழைய வீடியோவில் சொல்லியிருப்பேன். அது தெரியாட்ட இப்பவும் சொல்லுதேன். 5:30 ஈவினிங் 5:30 6:30 கண்டிப்பாக மஸ்ட்டு. அதான் நல்லது. இன்ஸ்டாகிராம் சொல்லுது இந்தியாவில் அவங்க அதிக பேர் வியூஸ் பார்க்கக்கூடிய டைம் 5:30 6:30 தான் சொல்லுது. அதை நீங்கள் கரெக்டாக கீப்பப் பண்ணி
அதையே மெயின்டைன் பண்ணுங்கள். சும்மா அப்படியே பண்ண முடியலையா ஷெடியூலில் போட்டு வச்சுருங்க. சாயந்தரம் 5:30க்கு போடுற மாதிரி ஷெடியூலில் போட்டு வச்சுருங்க. ஷெடியூல் பண்ணதுக்கு தெரியலையா ஷெடியூல்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்குள்ளே வீடியோ உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போடுறேன். நீங்கள் ஷெடியூல் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக 5:30க்கு வந்து போஸ்ட் ஆயிரும். நீங்கள் ஒன்றுமே செய்ய வேண்டாம். அதுலேயுமே ஆட் ஸ்டோரி போடுறதுக்கு அதுலேயும் உள்ள ஆட்டுக்கு ஆன் பண்ணி விட்டுக்கோங்க. அது வாட்டில் ஸ்டோரியும் போட்டு விட்ருவோம் சம்முன்னு. நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம். இது வந்து ஷெடியூல் மட்டும் பண்ணி வச்சா போதும். நீங்கள் வாட்டில் போட்டுடலாம். 5:30 to 6:30 டைமிங் தெரிஞ்சிச்சா. ஸ்டோரி வைக்கிறது எப்படின்னு உங்களுக்கு பழைய வீடியோவில் சொல்லியிருப்போம்னு நினைக்கிறேன். ஸ்டோரி வந்து எப்படி வைக்கேன்னா நான் இதெல்லாம் பண்ண போய் தான் உங்களுக்கு காசு வரும். காசு எப்போ வரும்னு நான் உங்களுக்கு அடுத்து சொல்லுதேன். கடைசியாக ஃபுல்லாக பாருங்கள். இப்போ ஸ்டோரி உங்களுக்கு தெரியும்ல. அதே மாதிரி வீடியோ போஸ்ட் பண்ணல 20 பேர் உங்களுக்கு ஸ்டோரி போடுதவங்க 20 பேரை கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 20 பேரை போஸ்ட் பண்ணி உங்களுக்கு ஆட் ஸ்டோரி போடுவாங்களா அவங்களுக்கு செலக்ட் பண்ணி போட்டுருங்க. சரியா. இது நான் பழைய வீடியோவில் சொல்லியிருப்பேன். இருந்தாலும் ஒரு திருப்பி சொல்லுங்கள். அதுக்கடுத்து ஸ்டோரி எப்படி போடுறது, ஸ்டிக்கர் வச்சு போடுங்க. ஸ்டிக்கர் ஒரு போட்டா போட்டிங்கன்னா ஸ்டிக்கர் வச்சு போடுங்க. ஏன் ஸ்டிக்கர் வச்சு போடுங்கன்னு சொல்லுதோம்னா அப்போ தான் உள்ள போய் பார்ப்பாங்க. அப்போ தான் உங்களுக்கு வியூஸ் கூடும், லைக்ஸ் வரும், கமெண்ட் வரும், ஃபாலோவர்ஸ் வரும். அப்படியே போய்கிட்டு இருக்கும். நீங்கள் வாட்டில் மில்லியன் நீங்கள் ஒரு 10K 15Kன்னு வரும். உங்களுக்கு காசு சம்பாதிக்க ஈஸியான வழியாக இருக்கும். அதுக்கடுத்து ஸ்டோரி போட்டோம். ஸ்டிக்கர் வச்சு ஸ்டோரி போட்டோமா ஒரு 5-8 பேருக்கு ஷேர் பண்ணி விட்டுறணும். சரியா. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஷேர் பண்ணி விட்டேன்னா நீங்கள் வந்து ஷேர் பண்ண உடனே அவங்க ஆட் ஸ்டோரி போடுவாங்க. அது ஷேர் பண்ணி போஸ்ட் பண்ணோன்னே ஷேர் பண்ணி விட்ருங்க. நீங்கள் போஸ்ட் பண்ணோன்னே நீங்கள் அந்த ஷெடியூல் போட்டு வச்சுருப்பீங்களோ எப்போ உள்ள ஆன்லைனுக்கு வாரிலோ வந்த உடனே உங்கள் கான்டாக்ட் அந்த இன்ஸ்டாகிராம் மெசேஜில் இருக்க அம்புட்டு பேத்துக்கும் கட்ட ஆமி தட்டி விட்ருங்க. கீழே ஏதாச்சும் இல்லைங்க லைக் அண்ட் கமெண்ட்னு போடுங்க. இல்லாட்ட லைக் அண்ட் ஷேர்னு போடுங்க. லைக் மஸ்ட்டுன்னு போடுங்க. லைக் மட்டும் போடுங்க அப்படின்னு நீங்களே சொல்லி எழுதி போடலாம். அது ஷேர் பண்ணையில் உங்களுக்கு வரும்ல, அதை மட்டும் எழுதி போடுங்க. சூப்பராக வேறு லெவலில் கிளிக் ஆகும் இது. அதுக்கடுத்து ஸ்டோரி போட்டது ஸ்டிக்கர் வச்சு போட்டுனா அதில் ஒரு 5-6 பேர் ஆட் ஸ்டோரி போட்டு விட்ருங்க. ஆட் ஸ்டோரி போட்டு அவங்களும் போட்டுருவாங்க. மொத்தம் உங்கள் ஐடிக்கு ஒரு 28 ஸ்டோரி வந்துடும். 28 ஐடியிலேருந்து உங்களை எப்படியாச்சும் ஒரு குறைஞ்சது ஒரு 28 பேர் நார்மலாக ஃபாலோ பண்ணுறதுக்கு உங்களுக்கு வழி வகுக்கலாம். வெறும் 28 ஃபாலோவரில் நீங்கள் இருந்தீங்கன்னா கூட 28 பேர் வரும். 28 + 28 அதுக்கடுத்து ஒரு 28 அதுக்கடுத்து 50 100 1000 10,000 லட்சம் 10 லட்சம் கோடி இப்படித்தான் வளர முடியும். துட்டு அப்போ தான் வாங்க முடியும். துட்டு நீங்கள் எப்போ வாங்குவீங்க? ப்ரொமோஷன். இதைத்தான் சொன்னேன். நீங்கள் சம்பாதிக்கிறதுக்கு ஒரே வழி இன்ஸ்டாகிராமில் ப்ரொமோஷன் மட்டும்தான். நல்லா கமெண்ட் லைக்கு வியூஸு ஃபாலோவர்ஸ் வந்துருச்சுன்னா உங்களுக்கு ப்ரொமோஷன் வீடியோ வரும். சம்பாதிக்க ஆரம்பிக்கலாம். இதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய இன்ஸ்டாகிராமில் சம்பாதிக்கிறதுக்கு ஒரே வழி. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ரொமோஷன் வீடியோ பண்ணுதிய, காசை சம்பாதிக்கிய, லட்சாதிபதி ஆகுதிய, ஆவண பிறகு அண்ணனுக்கு வந்து ஒரு ஹாய் தேங்க்ஸ்னே அப்படின்னு ஒரு கமெண்டில் வந்து சொல்லுதிய. இது மட்டும் போதும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோலேருந்து சந்திப்போம். இதோ உங்கள் மணிமீனு விளாக்ஸ்.